அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபகடன் உங்கள் கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, ஓப்பன் ஸ்டாருக்கான டெஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு மேலே உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து அனுப்பிவிடுவேன். ஒரு 4 o'clock ஓகேங்களா, 4 to 5 ஓகேங்களா. உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் நான் வந்து இந்த ஓப்பன் ஸ்டாருக்கான டெஸ்ட்டு கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மூணுமே வந்து நம்ம அனுப்பிவிடுவோம். ப்ளஸ் வந்து அடுத்த ஸ்டார் டெஸ்ட்டுக்கான போர்ஷனும் வந்து இன்றைக்கே நம்ம வந்து கொடுத்துடுவோம் ஓகேங்களா. இனிமேல் எவரி சண்டே உங்களுக்கு டெஸ்ட்டாக வந்து இருக்கும் ஓகேங்களா. எவரி சண்டே உங்களுக்கு அந்த சண்டேக்குள்ளே கொஸ்டின்ஸ் வந்து வர்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரைடேன்னு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வர லெசன்ஸோட இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் சண்டேவாக நம்ம வந்து மாற்றிட்டோம் சரிங்களா. அதனால் எவரி சண்டே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 4 ஸ்டார் டெஸ்ட்டு, இன்னும் 4 ஸ்டார் டெஸ்ட்டு நடக்கும். அந்த 4 ஸ்டார் டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சண்டே வந்து அந்த டெஸ்ட்டு நடக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணோம். ஸோ லாஸ்ட் சான்ஸ், லாஸ்ட் 4 month அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருப்பேன். இந்த ரிவிஷன் ஸ்டடி பிளான் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா. இந்த ரிவிஷன் ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நாளை அல்லது நாளை மறுநாள் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஏன்னா நீங்கள் அந்த ரிவிஷன் ஸ்டடி பிளான் அந்த 50 நாட்கள் நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க, என்னெல்லாம் படிக்க போகிறீங்க, எந்த ஆங்கிளில் நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது பிஃபோராகவே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து அப்போ சொல்லி உங்களை அடாப்ட் பண்ணுறதை விட இப்போயே சொல்லிட்டோம்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிப்பீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே ஓகே நம்ம கடைசி ஒரு 50 நாட்கள் இப்படி தான் பயணிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோடு நீங்கள் வந்து படிச்சுட்ருப்பீங்க. அப்போ எப்படிலாம் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும், அந்த 50 நாட்கள் வந்து இந்த ஒவ்வொரு நாள் நம்ம எவ்வளோ படிக்கணும், ஒரு வாரம் எவ்வளோ படிக்கணும், ஒவ்வொரு 10 நாள் எவ்வளோ படிக்கணுங்கிறதெல்லாம் ஒரு பிளான் முன்னாடியே பண்ணிப்பீங்க. ஸோ அதனால் அது முன்னாடியே கொடுத்துட்டா மைண்ட் அளவில் வந்து ஓகே இது ஈஸியாக தான் இருக்குது, ஈஸியாக பண்ணிடலான்ட்டு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் டைம் வந்து அலோகேட் பண்ணிப்பீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அதை ரிவிஷன் ஸ்டடி பிளான் வந்து ஒரு 2 to 3 daysக்குள்ளே நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், ப்ரொவைட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. அதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம அந்த டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இன்னும் ஒரு 4 ஸ்டார் டெஸ்ட் இருக்குது. அந்த 4 ஸ்டார் டெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நான் யோசிச்சுட்ருக்கேன் ஓகேங்களா. ஸோ அது எதுங்கிறது என்னால் வந்து பார்த்தோன்னா பிடிப்பாக வந்து என்னால் வந்து சொல்ல முடியல. பட் உங்களுக்கு பெனிஃபிட்டான ஒரு விஷயம், நீங்கள் எதை நினச்சி நீங்கள் பயந்துட்டுருக்கீங்களோ அதுக்கு ஒரு பெரிய சொல்யூஷனாக, ஏன்னா இந்த இடம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தோன்னா வேலை வாங்கிடணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு உண்டான வேலைகள் என்னென்ன எப்படி செஞ்சால், ஏன்னா கடைசியில் இருக்கக்கூடிய நாட்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்காக உழைப்பை போட்டாலும் கடைசியாக போடுற உழைப்பு தான் உங்களுக்கு அந்த வெற்றியை வந்து பார்த்தோன்னா முழுமையாக எடுத்து கொடுக்கும். அப்போ எந்த மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக வந்து அவங்களுக்கு பண்ணலாம். ஏன்னா கடைசி நேரத்தில் போயிட்டு ரொம்ப புஷ் பண்ணவும் முடியாது. பட் ரொம்ப ஈஸியாகவும் படிக்கணும், அதே மாதிரி மேக்ஸிமம் போர்ஷனை வந்து முடிக்கிற மாதிரியும் பண்ணணும். ஸோ அப்போ எந்த மாதிரி நம்ம எஃபோர்ட் எடுக்கலாம், எந்த மாதிரி எடுத்தால் அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும், அது நமக்கு ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து அது பெனிஃபிட்டாகவும் இருக்கணும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கேன் ஓகேங்களா. ஒரு 4-5 நாளாக வந்து மைண்டுக்குள்ளே அந்த ஒரு விஷயந்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. பட் அது ஸ்ட்ராங்காக எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தோன்னா மைண்டில் நிறைய ஐடியாக்கள் இருக்குது. பட் எந்த ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிற அந்த யோசனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். நீங்கள் எதெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ, என்ன ஜிகே, மேக்ஸு, இலக்கணம், இந்த 3 விஷயந்தான் வந்து மெயின் ஓகேங்களா. இந்த 3 விஷயந்தான் போர்ஷனே. அப்போ அந்த 3 விஷயத்துக்கும் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் உங்களை நான் ஸ்ட்ராங் பண்ணி தருவோம், அது பிரச்சனை கிடையாது. ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. இருந்தாலும் எல்லா யூனிட்டும் அப்படிங்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு அது சிரமமாக ஃபீல் பண்ணுவீங்க. மேக்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்க தான் செய்யும். சரி, இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக என்ன பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணால் நீங்கள் வந்து ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம், இது எல்லாமே பிளான் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் சைடில் ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அதுக்கான ரிசல்ட்டை எடுத்துடணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த தடவை கொஞ்சம் அது எப்படின்னு சொல்ல தெரியல. உங்களுக்கு அந்த பிளான் நான் வந்து யோசித்து வச்சுட்டு அது வரைக்கும் இந்த ஸ்டார் டெஸ்ட்டு எப்பயும் போல் உங்களுக்கு வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா. அந்த ஒரு பிளான் வந்து மைண்டில் படும்போது உங்களுக்கு நான் அந்த 2 to 3 daysயில் நான் வந்து ஒரு சில ஐடியாக்கள் நான் சொல்கிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்கும், ஒரு கான்ஃபிடெண்ட்டாகவும் இருக்கும். ஓகே இந்த மாதிரி நம்ம கொண்டு போனால் கொஞ்சம் ஈஸியாகவும் போய்டும், சிலபஸும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம்,
எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் போட்டுடலாங்கிற அளவுக்கு நீங்களும் ரெடி ஆகிடுவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த 50 நாட்களில் உங்களுக்கு கொண்டு போகிறதுல வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் அந்த 50 நாட்களை வந்து நீங்கள் கடந்து வரணும், எல்லாராலையும் அந்த 50 நாட்கள் வந்து ஈஸியாக கடந்துட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தணும். அப்படின்னா அதுக்குண்டான கொஞ்சம் உழைப்பு நாங்கள் போட்டால் தான் அதை பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் யோசிச்சுட்ருக்கோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த 50 நாட்கள் எல்லாருமே ஈவன் நம்ம இதில் ஃபாலோ பண்ணுற 90% ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறனால உங்களை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் யோசித்து வச்சுருக்கோம். சரிங்களா? அது கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயமாக வந்து முடியும், ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்கிறத நம்பிக்கை இருக்குது. நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நான் இன்னொரு வீடியோவில் நான் வரேன். உங்களுக்கு இது ஜஸ்ட் வந்து இப்போ இந்த ஓப்பன் ஸ்டார் டெஸ்ட்டுக்கான ஒரு வீடியோ பதிவு கொடுக்கறதுக்காக தான். ஸோ நான் அடுத்து ஒரு வீடியோ பதிவு நான் செப்பரேட்டாக நான் வரேன். ஓகே, நான் வந்து நிறைய பேச வேண்டியது இருக்குது, பேசிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் கொஸ்டின் வந்து ஈவினிங் 4 o'clock ஆர் 5 o'clock உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஈவினிங்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? வந்ததுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டை எழுதிட்டு மார்க் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கிங்க. சரிங்களா? அடுத்தடுத்த ஸ்டாருக்கான டெஸ்ட்டுக்கான போர்ஷனும் வந்து உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் முடிஞ்சால் அடுத்த 4 ஸ்டாருக்கான டெஸ்ட்டு போர்ஷனும் ஒரே தான் நான் கொடுக்குறேன். முடிஞ்ச நாளைக்கே நான் எல்லாத்தையுமே கொடுத்துறேன். இன்றைக்கி நான் அடுத்த ஸ்டாருக்கு மட்டும் கொடுக்குறேன். மீதி இருக்கிற 3 ஸ்டாருக்கான போர்ஷனுமே நான் வந்து நாளைக்கே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் என்னென்ன படிப்பீங்கன்னு ஓரளவு முன்னாடியே நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.